மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறை இன்பம் மெய்யன்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழி பாதை. இது ஒரு வழிப்பாதை. இங்கு கற்பனை, பொழுதுபோக்கு, உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது, உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது. நண்பர்களே, நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன். இன்றைய பதிவு இன்று மார்கழி 24, திருப்பாவை பாசுரம் 24, ஆண்டாள் நாச்சியார் அருளிய ஒரு அற்புதமான இறைக்கவி. அன்று இவ்வுலகம் மலர்ந்தாய் போற்றி என்று தொடங்கும் ஒரு அருமையான இறைக்கவி. இந்த கவி முழுவதும் போற்றி போற்றி என்று வருகிறது. போற்றி என்றால் இறைவனை வணங்குதல், துதித்தல் என்று பொருள். எனவே இந்த பாடல் முழுவதும் இன்னும் நிறைய வருகிறது பரிபாஷை சொல்லாக. அந்த பரிபாஷை சொல்லின் பரிபாஷ வார்த்தையின் பொருளை புரிந்து கொண்டு அதற்கான விளக்கத்தை, ஞானமார்க்க விளக்கத்தை காண இருக்கிறோம். அதற்கு முன்னதாக இந்த பாடல் இசையோடு கேட்போம். இந்த பாடலை இசையோடு கேட்போம். கேட்ட பிறகு, ரசித்த பிறகு இதற்கான ஞானமார்க்க விளக்கம் இதோ இசையோடு கேட்போம். வாருங்கள். அன்று இவ்வுலகம் அளந்தாயடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்றச்சகட முதைத்தாய் புகழ் போற்றி, பொன்றச்சகட முதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலா வெறிந்தாய் கழல் போற்றி, எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இரங்கேலோரெம்பாவாய், இன்று யாம் வந்தோம் இரங்கேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்தை கேட்டு ரசித்திருப்பீர்கள். அன்று இவ்வுலகம் மலர்ந்தாய் போற்றி என்ற பாசுரம். இந்த பாசுரத்துல என்ன குறிப்பிடப்படுகிறது? போற்றி போற்றி என்று வருகிறது என்று சொன்னேன். அது மட்டுமல்ல, நிறைய வார்த்தை இங்கே இருக்கிறது. செற்றாய், உதைத்தாய், எரிந்தாய், குடையாய், எடுத்தாய் என்று நிறைய ஆய் ஆய் என்று வருகிறது. இந்த ஆய் என்ற வார்த்தைக்கு, சொல்லிற்கு நான் ஏற்கனவே பொருள் கூறியிருக்கிறேன். ஆய் என்பது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து என்பது 3 புள்ளிகளை உடையது. 3 புள்ளிகள் உடையது என்ன? நெற்றிக்கண். எல்லா இடத்திலும் எடுத்துக்கொள்ள முடியாது. அதற்கான பொருத்தமான இடத்தை மட்டும்தான் எடுத்துக்கொள்ள முடியும். அதற்காக ஆய் வரும் இடமெல்லாம் அக்கண்ணா என்று நாம் பொருள் கொள்ள முடியாது. அதற்கு எந்த இடத்திலே என்ன வருகிறது என்பதை பொறுத்துத்தான் இந்த அக்கண்ணா அங்கே நாம் அந்த சொல்லிற்கான ஆயுத எழுத்தாக எடுத்துக்கொள்ள முடியும், நெற்றிக்கண்ணாக எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் ஆய் என்பது இங்கே நெற்றிக்கண்ணை குறிக்கும். இதை புரிந்து கொள்வதற்காக உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிவிடுகிறேன். முதல் வரி அன்று இவ்வுலகம். இப்பொழுது இதற்கான விளக்கத்தை காண்போம். முதல் வரியில அன்று இவ்வுலகம் மலர்ந்தாய் போற்றி. இந்த அன்று இன்று என்பது இடைச்சொல். இடைச்சொல் என்பது அந்த இலக்கணத்தில் வரக்கூடிய ஒரு நிலை. அந்த இடைச்சொல்லாக இருக்கிறது அன்று இன்று. இந்த இவ்வுலகம் மலர்ந்தாய் போற்றி. இவ்வுலகம் என்பது என்ன? இவ்வுலகம் என்பது பிரபஞ்சம் முழுவதும் கூறுகிறார். அதிலே இருக்கக்கூடிய நமது உடலும் கூட அந்த உலகமாகத்தான் காணப்படுகிறது. ஏனென்றால் இந்த உலகத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரபஞ்சத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த பிரபஞ்சத்தை அளந்த இறைவன் என்றால் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைப்பொருள் என்று பொருள். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைப்பொருளே, உன்னை வணங்குகிறேன் என்பதாக இங்கே பொருள் கொள்ள முடிகிறது. அடுத்த வரியிலே செங்குன்ற தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. செங்குன்றம் என்பது இங்கு இருக்கிறது. செங்குன்றம் என்பது நல்ல செழுமையான வளமையான ஒரு குன்று. அதுதான் செங்குன்று. அந்த செங்குன்று என்பது இங்கே இருக்கிறது. இந்த உடல் முழுவதும் இறைவன் வியாபித்திருந்தாலும் சக்கரங்கள் வழியாகத்தான் குண்டலி மகாசக்தி மேலேறுகிறது. உடல் முழுதும் உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இறைப்பொருள் நடனமாடிக்கூடியது ஒரு சில இடங்கள் மட்டுமே நாம் உணர முடியும்.
எனவே அந்த இடங்கள் சக்கரங்கள். அங்கே செங்குன்றம் என்பது இங்கே செம்மையான ஒரு மலை, அது செம்மையான மலை என்பது தலைப்பகுதியை குறிக்கக்கூடியது. அடுத்த வரி தென் இலங்கை என்கிறார். செங்குன்ற தென் இலங்கை செற்றாய் திரள் போற்றி. செங்குன்றம் என்பது சொல்லிவிட்டேன், மலை, செம்மையான மலை, அது தலைப்பகுதி. தென் இலங்கை, அந்த தென் இலங்கை என்பது நாம் அனைவருமே என்ன நினைக்கிறோம், இலங்கை நம் அண்டை நாடான இலங்கை என்பதை குறிப்பிடுவதாக நாம் பொருள் கொள்கிறோம். ஆனால் ஞான மார்க்கத்தில் நான் சொல்லுகிறேன், இதுவரை யாரும் சொல்லியிருக்க மாட்டார்கள் என்றே கருதுகிறேன், இருந்தாலும் சொல்லிவிடுகிறேன் உங்களுக்கு. இலங்கை என்பது அரங்கம் என்று பொருள். தென் என்பது இங்கே யாமியம் என்று இருக்கிறது. யாமியம் என்பது தவம், தியானம் என்று பொருள். யாமியம் என்பது தவம், இலங்கை என்பது அரங்கம், தவ அரங்கம். எனவே தவம் புரியக்கூடிய அரங்கம். அரங்கம் என்பது இடம், திரு அரங்கம் என்பது இறைவன் உரையக்கூடிய இடம். அதுபோல தவம் என்று சொல்லக்கூடிய இறைவன் நடனமாடுகிறான், அந்த அரங்கம் தான் இங்கே தென் இலங்கை. செற்றாய் என்றால் செற்று பிளஸ் ஆய். செற்று என்பது நெருக்கம், நடனமாடும் போது இறைவன் நம்மோடு இணைந்து விடுகிறான், அதுதான் செற்று. செற்று. ஆய் என்பது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆய் என்பது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து என்பது மெய்யெழுத்து. அந்த மெய்யெழுத்து என்பது 3 புள்ளிகளை உடையது. அந்த 3 புள்ளிகள் என்பது நெற்றிக்கண்ணை குறிக்கக்கூடியது. 3 கண் முக்கண்ணன் என்று சொல்கிறோம் அல்லவா, இதுதான் செற்று ஆய். திரள் போற்றி. திரள் என்பது நடனம், நடனத்தை குறிக்கக்கூடியதுதான் இங்கே திரள். போற்றி என்றால் உன்னை வணங்குகிறேன், இறைவா உன்னை வணங்குகிறேன். நெற்றி புருவத்திலே அந்த தவ அரங்கம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே நடனமாடும் இறைவா உன்னை வணங்குகிறேன் என்பதாக இங்கே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த தவம் நிகழும் போது என்ன நடக்கிறது? பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. பொன்ற என்றால் என்ன? இந்த உடலானது பஞ்ச இந்திரியங்களால் ஆனது. கண், காது, மூக்கு, செவி, வாய். இது பஞ்சத்தன் மாத்திரையாக இருக்கிறது. பார்த்தல், சுவைத்தல், கேட்டல், நுகர்தல், உணர்தல் போன்ற தன் மாத்திரைகளும் இருக்கிறது. இந்த பஞ்ச இந்திரியங்களும் பஞ்சத்தன் மாத்திரைகளும் நாம் தவமேற்றும் போது முற்றிலும் அழிந்து விடுகிறது. அதுதான் பொன்ற என்ற இறந்த நிலை. உடல் மறந்து விடுகிறது. உடலாகிய மெய், இந்த மெய் என்பது மறந்து விடுகிறது. உடல் இருக்கும் நிலையே நமக்கு தெரிவதில்லை தவமேற்றும் போது. சகடம் என்பது, அந்த சகடம் என்பதுதான் இங்கே உடல். அந்த ஒன்றை என்பது இறந்த நிலை, சகடம் என்பது உடல். எப்படி உடல்? சகடம் என்பது தேர், தேர் என்பது ரதம், ரதம் என்று பொருள். ரதம் என்பது இங்கே ஒரு பொருள் இருக்கிறது, உடல் என்று. எனவே இந்த உடல் தான் நமக்கு மறந்து விடுகிறது. உதைத்தாய் போற்றி. தவமேற்றுகிறோம், இறைவனோடு இணைந்து விடுகிறோம். அப்பொழுது உதை என்பது தீ, அந்த உதை என்பது இங்கே தீயாக சொல்லப்படுகிறது. ஆய் என்பது அங்கே நெற்றிக்கண், நெற்றிக்கண் அங்கே ஒளிர்கிறது. ஒளிரும் போது தீ பரவுகிறது. தீ வெப்பமாக, ஒளியாக, பிரகாசமாக, சுடராக அங்கே இருக்கிறது. புகழ் போற்றி, உன்னை நான் புகழ்ந்து வணங்குகிறேன். அடுத்து கன்று குணிலா எரிந்தாய் கடல் போற்றி. கன்று என்பது என்ன? கன்று என்பது மிக மிக நுட்பமான இறைநிலை, அதுதான் கன்று. கன்று என்பது மிக மிக நுண்ணிய நிலை, அதுதான் சிறிய நிலை, கண்ணுக்கு தெரியாத நிலை, மறைபொருளாக இருக்கும் நிலை. குணிலா என்றால் இங்கே குறுந்தடி. குறுந்தடி என்பது ஒரு தடி என்பது இங்கே பாரம் தாங்கும் பொருள் என்று இங்கே அகராதியில் கூறப்படுகிறது குணிலா என்றால். எனவே பாரம் தாங்கும் தடி, குறுந்தடி என்பது என்ன என்றால், இங்கே அந்த இறைவன் நாம் தவம் ஏற்றும் போது மிக ஒரு அற்புதமான ஆற்றலை தருகிறான். அந்த ஆற்றல் மிக மிக வலிமையான ஆற்றல். அந்த ஆற்றலை தாங்க வேண்டும் என்றால் அதை தாங்கக்கூடிய நிலையிலே ஒரு கருவி இருக்க வேண்டும். அதுதான் இங்கே குணிலா என்று சொல்லக்கூடிய குறுந்தடி. அந்த குறுந்தடி என்பது இங்கே நாம் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும்? இந்த சக்கரங்கள் முழுவதும் நமக்கு இங்கே தடி என்று சொல்லக்கூடிய நிலையிலே தான் இருக்கிறது. குறிப்பாக நெற்றி புருவம், தலை உச்சி, இது இரண்டுமே மிக ஒரு நுட்பமானது. அது மட்டுமல்ல, இறைப்பொருளை உள்வாங்கக்கூடிய ஒரு ஆண்டனா வச்சுங்களா, ரிசீவர். அந்த ரிசீவர் தான் இங்கே தடியாக கொள்ளப்படுகிறது. எரிந்தாய் போற்றி. எரி என்பது ஒளி, அந்த வீசக்கூடிய ஒளி. அந்த ஒளி என்பது எங்கிருந்து வருகிறது? நெற்றிக்கண் நடக்கும் போது வருகிறது. கடல் போற்றி. கடல் என்பது பாதம், சிலம்பு என்று பொருள். எனவே அந்த பாதம் என்பது நடனம் ஆடும்போது ஏற்படக்கூடிய அதிர்வு, இறை அதிர்வு. அந்த இறை அதிர்வு நடக்கும் போது ஆற்றல் என்று சொல்லக்கூடிய காந்தம் அங்கே வருகிறது. காந்தம் என்பது இங்கே
நமது உடலுக்கு ஆற்றலாக மாற்றப்படுகிறது. எனவே அதுதான் அந்த இறைவன் பாதம். அந்த நடனமாடிக்கூட இறைவா உன்னை வணங்குகிறேன். அடுத்த வரியிலே குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. குன்று என்பது இங்கே ஒரு பொருள் இருக்கிறது. குன்று என்பது இரும்பு. இரும்பு என்பது பெரிய ரூணா, சின்ன ரூணா இல்ல. சின்ன ரூணா என்பது அயன். இங்கே இரும்பு என்பது பெரிய ரூணா போட்டா அது தாமரை, லோட்டஸ். சரியா? எனவே தாமரை. இந்த தாமரை எங்கே இருக்கிறது? நம் உடலிலே தாமரை என்பது தலை உச்சியில இருக்கிறது, துரிய நிலையிலே. அந்த தாமரை குடை என்பது கவிழ்ந்த நிலையில் இருக்கும். இங்கே குடை என்பது நிமிர்ந்த நிலையில் இருக்கிறது. அதுதான் தாமரை. குடை என்பது இங்கே ஒரு பொருள் இருக்கிறது. குடைக்கும் ஒரு பொருள் இருக்கிறது. கொட்டி குடையாய் என்றால் கொட்டி. குடை என்பது கொட்டி, கொட்டி என்பது வாசல். அந்த தாமரை மலரக்கூடிய வாசல் இது. எனவே துரிய நிலை. இதுதான் குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. அந்த தாமரை இருக்கக்கூடிய நிலையை தவமேற்றும் போது அந்த தாமரை மலரக்கூடிய நிலை வந்து விடுகிறது. அந்த நிலையை உடைய இறைவா உன்னை வணங்குகிறேன். அடுத்த வரி, இந்த தவம் நாம் ஏற்றும் போது வென்று பகை கொடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றால், நின் கையில் வேல் போற்றி வென்று பகை கொடுக்கும் என்று நாம் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நின் கை என்பது இங்கே நாசி. கை என்பது நாசி. அந்த நாசி வழியாகத்தான் சுவாசம் நடைபெறுகிறது. இந்த தவம் ஏற்றும் போது தவம் ஏற்ற வேண்டும் என்றால் சுத்த வெப்பம் தேவைப்படுகிறது, தீ தேவைப்படுகிறது. அந்த தீ தேவைப்பட வேண்டும் என்றால் அதற்கு காற்று தேவை. நாசி வழியாகத்தான் காற்றை நாம் சுவாசிக்கிறோம். அந்த காற்று இறைக்காற்றாக மாறுகிறது. மாறும்போது வேல் போற்றி என்றால் அந்த வேலிற்கு ஒரு பொருள் இருக்கிறது. வேல் என்றால் எகம் என்று பொருள் இருக்கிறது. எகம் என்பது இங்கே சூலம். சூலம் என்பது என்ன? சூலம் என்பது 3 நிலைகளை கொண்டது. வடகிளை, இடகிளை, சுழுமுனை. வடகிளை என்பது சூரிய சக்தியாகவும், இடகிளை என்பது சந்திர சக்தியாகவும், சுழுமுனை என்பது அந்த இறை சக்தியாகவும் மாற்றப்படும் நிலை. எனவே வடகிளை, இடகிளை, சுழுமுனை என்பது இங்கேதான் இயக்கம். அதாவது இறைவனுக்கு பட்டையாக விபூதி பூசுகிறோம், செங்குத்தாக நாமம் போடுகிறோம். இரண்டுமே இந்த நிலையை குறிக்கக்கூடியது. இதுதான் திரிசூல நிலை என்று சொல்லப்படுகிறது. இதுதான் எக்கம் என்று சொல்லக்கூடிய வேல். வேல் என்பது கூர்மையான, சூலம் என்று சொல்லக்கூடிய எக்கம் என்று பொருள். அந்த நிலையிலே இருக்கக்கூடிய இறைவா போற்றி. அதாவது சுவாச நிலை நடைபெறும் போது, நாசி வழியாக நடைபெறும் போது இறைச்சுவாசமாக மாற்றப்பட்டு அந்த சுவாசம் வழியாக திரிசூல நிலை ஏற்படுகிறது. இதை குறிப்பதாகத்தான் இந்த நாமம் போடுவதும் இந்த 3 பட்டை இடுவதும் இங்கே குறிக்கப்படுகிறது நண்பர்களே. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது நடக்கும்போது அடுத்து வென்று பகை கெடுக்கும். இந்த திரிசூல நிலை ஏற்படும் போது, இறை நடனம் ஏற்படும் போது வென்று பகை கெடுக்கும் என்றால் நமது வினை முழுவதும் அழிந்து விடுகிறது. வினை முழுவதும் அழிந்து விடும் போது நமது உடல் தூய்மை பெறுகிறது. உடல் தூய்மை பெற்று ஒளி தேகமாக மாற்றப்படுகிறது. மாற்றப்படும் போது நாம் இறைவனோடு இரண்டர கலப்பதனாலே இறை குணம் நம்முள் வந்து விடுகிறது. என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் என்றால், என்றென்றும் என்றால் எப்பொழுதெல்லாம் இறைவன் நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் சேவகம் என்று சொல்லக்கூடிய இறைவுறக்கம் நம்முள் வந்து விடுகிறது. இறைவுறக்கம் என்பது பேரின்ப பெருங்களிப்பு நிலை. இந்த பேரின்ப பெருங்களிப்பு நிலை வரும்போது பரவச நிலை வந்து விடுகிறது. அந்த பரவச நிலை வரும்போது பறைகுலன் என்றால், அந்த இறை எப்படி வருகிறது என்றால், பறைகுலன் என்றால் பறை என்பது ஒரு கூத்து வகை. கூத்து என்பது நடனம். இந்த நடனம் இறை நடனம் தவமேற்றும் பொழுது வருகிறது. நடனம் வரும்போது நம்முள் ஒரு பரவச நிலை வந்து விடுகிறது. அதுதான் இங்கே கூறப்படுகிறது. இன்று யாம் வந்தோம் இறங்காளர் அம்பாவாய். அந்த நோக்கத்திற்காகத்தான் தவம் ஏற்றுகிறோம், இறைவனோடு இணைகிறோம். இறைவனோடு இணையும் போது நமது வினைப்பதியை தூய்மையாகிறது. வினைப்பதியை தூய்மையாக வேண்டும் என்றால் இறை நடனம் தேவைப்படுகிறது. இறை நடனம் வேண்டும் என்றால் இந்த வடகலை, இடகலை, சுழுமுனை என்று சொல்லக்கூடிய அந்த திரிசூல நிலை தேவைப்படுகிறது. அதற்கு சுவாசம் தேவைப்படுகிறது. அந்த சுவாச நிலையில இருக்கும்போது தாமரை என்று சொல்லக்கூடிய அந்த மிக நுட்பமான குன்று குடையாக மாறிவிடுகிறது. இதை குறிப்பதாகத்தான் இந்த பாடல் முழுவதும் அமைந்திருக்கிறது. இதை வழங்கி இந்த பாடல் முழுவதும் பார்த்தீங்கன்னா மிக நுட்பமான பொருளை கொண்டு பரிபாஷையோடு இதை இங்கே கூறியிருக்கிறார் ஞானக்கவியாக. இந்த ஞானக்கவியிலே ஒளிந்திருக்கும் பரிபாஷை விளக்கத்தை ஞானமார்க்க விளக்கமாக கண்டோம். இதுவரை கண்டு ரசித்த அன்பு உள்ளங்களுக்கு என நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த கவிதை சந்திப்போம். நன்றி நண்பர்களே, நன்றி.